ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste the Daily. இன்னைக்கு எதிர்கட்சின்ற ரோல்ல யார் பிளே பண்றா? கட்சியே ஆரம்பிக்காத அண்ணாமலையினுடைய பேச்சு தானே இன்னைக்கு ரிவால்வ் ஆகி வருது. இதுதானே ஒரு தலைவரோட சக்சஸ். இதையெல்லாம் பார்க்கிறாங்க சார். வைத்தறிச்சல் தாங்கல. நாங்கள் பேசுறது ஒரே பேச்சு தான். திருமாவளவன் போல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்றும், திமுக தான் அப்படியே ஒரு மாசம் தாவே கத்தான்றாரு. என்னைய இது ஜாதி அண்ணாமலை ஒழிச்சிருவாரா? இவங்கெல்லாம் 60 வருஷம் இதே திராவிட கட்சியோட கூட்டணியில் இருந்தவங்க. அண்ணாமலை அவங்க அந்த கட்சியெல்லாம் ஆட்சியில் இருந்த கட்சி. அப்பெல்லாம் கை மூடி வாய் மூடி எம்எல்ஏ சீட்டுக்கு முட்டிக்கால போட்டுட்டு நீ ஜாதியை ஒழித்திருவீங்களா? நீங்க ஆர்எஸ்எஸ் பிள்ளை தானே. இந்த பிம்பத்தை எப்படிதான் உடைக்க போறீங்க நீங்க? இந்த பிம்பம் தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்து என்னைக்கு தலைவர் நான் கட்சி விட்டு விலகிறேன், தமிழ்நாட்டுக்கும் இந்த கட்சிக்கும் எடுபடாது, சரி வராது ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. யார் செய்வா? தலைவர் அங்க இருக்கும் போதே பேசுறவர். அவர் தக்லீஃப் உங்களுக்கு தெரியும். தலைவர் பதவி வெங்காய பதவின்னு சொன்னவர். யாருக்காவது கட்ஸ் இருக்குமா? அதே போல அங்க இருக்கக்கூடிய நேஷனல் லீடர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாடி வர ஆள் இந்த அண்ணாமலை கிடையாது. தன்மான மிக்க அண்ணாமலைன்னு சொன்னது யாரு? எதுக்காக திமுகவோட இருந்தாங்க, இனி எதுக்காக தாவேகவோட வந்திருக்காங்க? சொல்லுங்க, என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? இதே உதயநிதியை விமர்சனம் பண்ண முடியாது. காரணம் போன மாசம் தான் சூட்கேஸ் வாங்கினாங்க, இந்த மாசம் சோஃபா வாங்கியிருக்காங்க. அதனால சூட்கேஸை மறக்க முடியாதுங்க. திமுக கேவலமான கட்சியா இருக்கட்டுங்க, அந்த கட்சியால தானே வெற்றி பெற்றீங்க. அந்த கட்சி பேர் ஓட்ட வாங்குறீங்க. அதனாலதான் இப்ப திமுகவையும் தாவேகாவையும் இணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மைக்கு தான் சொல்றேன். இல்ல எனக்கு இந்த காங்கிரஸ் பேச்சு, அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பேசுறது சிரிப்பா வருது. இங்க யாராவது ஒருத்தர் விசுவாசமா இருங்க. ஒண்ணு முததாரம் கல்யாணம் பண்றீங்க, அந்த முததாரத்து குடும்பத்தோட ஒழுங்கா இருக்கு. இல்ல முததாரம் பிடிக்கிறது 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றீங்க, டைவர்ஸ் ஆகினா அங்க ஒழுங்கா இருங்க. 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிட்டு ஆனாலும் எனக்கு முதல் தாரத்தை மறக்க முடியவில்லை, சட்டப்படி ஏற்றுக்கோ. திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலர்கள் பேரை குறிப்பிட சொல்ல காரணம் என்ன? அவர் ஒரு சாதிய பிம்பம் மதத்தை அவங்க மேல பூசுறாங்கல்ல. செய்தி சார், தலைவரை பத்தி பேசினாதான் சார் செய்தி. கூட்டத்தை பார்த்தோன்னே பல பேருக்கு இங்க ஆட்டம் கண்டு போச்சு. 2031 போட்டிக்களம் மாறுது, அரசியல் களத்தை இன்றைய ஒருத்தர் மாத்துறாரு. அந்த மாற்றத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடியவங்களா பெரிய ஏமாற்றமா இருக்கு. அதை தாங்க முடியாத வழியில இன்ற அளவுல ஒப்பாரினுடைய பேசிக் இப்பதான் நாளாக பாருங்க. ஐயோ ராமா நெஞ்சில அவங்க அடிச்சுக்கிட்டு அழுவாத காட்சியே. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வி த லீடர்ஸ் இயக்கத்தின் உறுப்பினரும் வழக்கறிஞருமான ஹரிகரன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். வி த லீடர்ஸ் இயக்கம் இப்போதுதான் பொள்ளாச்சி மாநாடெல்லாம் கூட முடிந்தது. அந்த மாநாட்டிலேயே அண்ணாமலை அவர்கள் ஒரு கருத்துக்கு பதில் சொன்னார். என்ன இந்து விரோதி என்றெல்லாம் குறிப்பிடார்கள் என்று ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொன்னார். அதுவே என்ன அமர்வதற்குள் இங்க பாத்தீங்க அப்படின்னா விசிகவின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசும்போது சொல்றாரு, சாதியை ஒழிக்கணும் அப்படின்னா யார் ஒழிப்பா? பாஜக ஒழிச்சிருமா, இல்ல ஆர்எஸ்எஸ் ஒழிச்சிருமா, இல்ல அதுல இருந்து வந்த அண்ணாமலை அவர்கள் சாதியை ஒழிச்சிருவாரா அப்படின்னு அவர் பெயரை குறிப்பிட்டு ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். தொடர்ந்து விமர்சனங்கள் வந்தபடியே இருக்கிறது அண்ணாமலைக்கு எதிராக. சார், இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பெரிய ரெவல்யூஷனரி மூமெண்ட் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இந்தியாவில் ஒரு கட்சியா இருக்கும், அந்த கட்சி பேசுபொருளா இருக்கும். ஒரு கட்சி பெரிய பாரம்பரிய கட்சியா இருக்கும், அந்த கட்சியினுடைய தலைவர்களை பற்றி நியூஸ் வரும், அவங்கள பத்தி கிரிட்டிசிசம் வரும், அவங்களுடைய பதிலை எதிர்பார்த்து மக்கள் காத்திருப்பாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷன் தமிழ்நாட்டில் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக கர்நாடகாவில் நல்லா வேலை பார்த்த ஒருத்தர் தமிழ்நாட்டில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டா, அவருடைய இன்டெலெக்சுவல் பேஸ்டா, அவருடைய கெப்பாசிட்டி பேஸ்டா மக்கள் ஏற்கக்கூடிய ஒரு தலைவரா அந்த அண்ணாமலை அவர்கள் சமீப காலமாக ஒரு இயக்கத்தில் பணியாற்றினார். இன்னைக்கு வெளியே வந்த பிறகு யாரும் என்னென்னமோ எதிர்பார்த்தாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், இங்க இருந்து போனவங்களாம் என்ன ஆயிட்டாங்க, அந்த விமர்சனத்தை எல்லாம் தகர்க்கக்கூடிய அளவுல பிரதர் ஒரு கட்சியால நீ கூட்டம் சேர்க்க முடியல, ஒரு கட்சியால இன்னைக்கு அவங்க கொள்கையை பேச முடியல, ஒரு கட்சி இன்னைக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு, பிரியாணி போட வேண்டியது இருக்கு, அதுக்கு பல ஃபார்மாலிட்டிஸ் வந்துருச்சு. இன்னைக்கு ஒரு கூட்டம் போடணும்னா இட் இஸ் நாட் ஈஸி திங். திமுக சொல்றீங்க? எல்லா கட்சியும் சொல்றேன். பிரியாணி ஏதோ சம்திங் சொன்ன மாதிரி இருந்தது. எல்லா கட்சியும் இருக்கட்டும், இன்னைக்கு ஒரு மீட்டிங் போடுறது அப்படின்றது இன்னைக்கு சாதாரணமான விஷயம் இல்லை. ஒரு கட்சியா இருந்தா அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்பாங்க, அதற்கு ஒரு மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க ஒருங்கிணைச்சு ஒரு ஷோ ஒன்று காட்டுவாங்க. ஆனா ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இன்னைக்கு இந்த அளவு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி அந்த கூட்டத்திற்கு ஒரு பெரிய ஒரு அஜெண்டா போதை ஒழிப்பு அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்து இன்னைக்கு இந்த அளவு ஒரு பெரிய விஷயத்தை, ஒரு ரெவல்யூஷனரி மூமெண்ட்டை அந்த அண்ணாமலை அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாரு.
பார்க்கிறவங்க எல்லாம் கேட்குறாங்க, எந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு ஒரு பேஸ் ஒன்றும் கிரியேட் ஆகாத போதே இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவா ஒருத்தரால எப்படி செயல்பட முடியும்? எப்படி இவ்வளோ பெரிய கூட்டத்தை அவ்வளோ ஒழுங்கு வர நடத்த முடியும்? பெரிய ஆச்சரியத்தில் எல்லாரும் இருக்கிற நேரத்தில் அந்த மீட்டிங்ல அவர் பேசின கருத்து இன்னும் அவருடைய ஸ்டேட்டஸை எங்கேயோ கொண்டு விட்டுச்சு. பொதுவாக எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டில் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, என்ன செய்வாங்க? அப்ப யார் ஆளுங்கட்சியோ அவங்கள போட்டு வறுத்து எடுப்பாங்க. ஆமா, அதற்கு முன்னாடி யாரெல்லாம் ஊழல் பண்ணாங்களோ அவங்களை எல்லாம் வறுத்து எடுப்பாங்க. பழி அரசியலை போடுவதும் அவங்க பண்ணக்கூடிய நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லேயே டிராவல் பண்றதும் தான் இதுவரை அரசியல் நடைமுறை. அதிமுக சரியில்லை, அப்ப திமுக என்ன சொல்லுவோம்? அதிமுக சரியில்லை சரியில்லைன்னு. இப்ப திமுக சரியில்லை, அப்ப அதிமுக என்ன சொல்லுவோம்? திமுக சரியில்லை சரியில்லை. இந்த ஒரு நெகட்டிவ் நரேட்டிவ்லேயே போகக்கூடிய அரசியலை இன்னைக்கு ஒரு தலைவர் மாத்திருக்கிறார். அவர் மீட்டிங்ல அவர் யாரை பத்தியுமே குறை சொல்லலை. இன்ஃபேக்ட் தாவேகாவை பத்தி அண்ணன் ஏதாவது திட்டுங்கனே அப்படின்னு எங்ககிட்டே சொல்றாங்க, ஆனா நான் அதை செய்ய விரும்பல அப்படின்னு ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக, ஒரு அன்கம்பேரபிள் ஒரு மைண்ட் தாட் உள்ள ஒரு தலைவராக இருக்காரு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லாருமே பாராட்டுறாங்க. எப்படி அப்படி யோசிக்க முடியுது? அவங்களுக்கு டைம் வேணும், அவங்க புது மந்திரிகள், அந்த ஆட்சி, அந்த அரசு, அந்த கட்சியே புதுசு. அப்போ நியூ பீப்புளுக்கு தெர் இஸ் சர்டன் டைம், அது ஒரு டைம் தேவைப்படும் அவங்களுக்கு, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸையோ அவங்களுடைய செயல்பாடையோ பார்க்கறதுக்கு. இது போல ஒரு அரசியல் ஒரு நகர்வை உலகத்துல ஒரு தலைவர் செய்திருக்க பார்த்துருக்கீங்களா? ஆல் இண்டியாவை எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் பிஜேபி திட்டம், பிஜேபி காங்கிரஸ் திட்டம். இந்த பழி அரசியல், இந்த வீண் போக்கு அரசியல், இந்த பழைய பஞ்சாங்கத்தை தலைவர் விரும்பலைங்க. இதுதானே பெரிய மூவ். இதையெல்லாம் பார்க்கிறாங்க. இன்னைக்கு எதிர்கட்சின்ற ரோல்ல யார் பிளே பண்றா? கட்சியே ஆரம்பிக்காத அண்ணாமலையினுடைய பேச்சு தானே இன்னைக்கு ரிவால்வ் ஆகி வருது. இதுதானே ஒரு தலைவரோட சக்சஸ். இன்னொரு சாதாரணமா ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி, கிராமத்துல ஒரு இளைஞர் பொதுமக்களுடைய கருத்தை ஒருத்தர் கூட மேடையில பேசுறாருன்னா அவர் தானே எங்க தலைவர். இதையெல்லாம் பார்க்கிறாங்க சார். வைத்தறிச்சல் தாங்கல. நம்ம கட்சிக்கு ஒரு 2 MP இருக்காங்க, நம்ம கட்சியிலும் 4 MLA இருக்காங்க, நம்மளும் ஒரு சின்னம் வச்சிருக்கோம், நம்மளும் பெரிய ஜாதிய பாகுபாடு இல்லைன்னு சொல்றோம், நம்மளும் மத அரசியலுக்கு எதிராக பேசுறோம், நம்மளும் என்னென்னமோ குரலை வித்தையை காட்டுறோம். விஜயாவது சினிமால இருந்து வந்தாலும் கூட்டம் சேர்ந்தது கொஞ்சம் மனசை ஆர்த்திக்கிட்டோம். இந்த தம்பி என்ன எதுவுமே இல்லாம போயிடுவாருன்னு பார்த்தா என்ன கூட்டம், என்ன ஆர்கனைசேஷனு, என்ன ஒரு பேச்சு, என்ன ஸ்பீச்சு, இதெல்லாம் பார்த்தா நம்ம ஒண்ணுமே இல்லாம போயிடுவோம் போலயே. இருக்கிற கொஞ்ச நஞ்சம் மரியாதை கூட இல்லாம போயிடும் போலயே தமிழ்நாட்டை நமக்கு. அப்படின்ற எண்ணத்தோட்டத்துலதான் இன்று உள்ள அந்த 1-2 சீட் வச்சிருக்க கட்சி தலைவர்கள் எல்லாம் ஜாதி அண்ணாமலை ஒழிச்சிருவாரா? இவங்க எல்லாம் 60 வருஷம் இதே திராவிட கட்சியோட கூட்டணியில் இருந்தவங்க. அண்ணாமலை அவங்க அந்த கட்சியெல்லாம் ஆட்சியில் இருந்த கட்சி. அப்பெல்லாம் கை மூடி வாய் மூடி MLA சீட்டுக்கு முட்டிக்கால போட்டுட்டு இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கக்கூடியவரை நீ ஜாதியை ஒழித்திருவீங்களா? நீங்க RSS பிள்ளை தானே, நீங்க வந்து மாறுவேடம் போட்ட பிஜேபி தானே. இந்த பிம்பத்தை எப்படிதான் உடைக்க போறீங்க நீங்க? இந்த பிம்பம் தொடர்ந்து உங்களை பின்தொடர்ந்தே என்னைக்கு தலைவர் நான் கட்சி விட்டு விலகிறேன், தமிழ்நாட்டுக்கும் அந்த கட்சிக்கும் எடுபடாது, சரி வராதுன்னு ஓப்பனா டிக்ளேர் பண்றாரு. யார் செய்வா? அவர் டிப்ளமேட்டிக்கெல்லாம் பேசலையே. இஸ்லாமிய கிறிஸ்தவர்களுக்கு என் மேல இருக்க பார்வை வித்தியாசமா நான் பார்த்தேன். தமிழ்நாடு உள்ள ஜீவாதார பிரச்சனைகளை பேச முடியல, தமிழ்நாடு உரிமைகளை பத்தி நான் வாயை திறக்க முடியல, ஒரு மேனேஜர் ரோல் என்னால பண்ண முடியாது. தலைவர் அங்க இருக்கும் போதே பேசினவர், அவர் தக்லீஃப் உங்களுக்கு தெரியும். தலைவர் பதவி வெங்காய பதவின்னு சொன்னவர். யாருக்காவது கட்ஸ் இருக்குமா? அதே போல அங்க இருக்கக்கூடிய நேஷனல் லீடர் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தலையாடி வர ஆள் இந்த அண்ணாமலை கிடையாது. தன்மானமிக்க அண்ணாமலைன்னு சொன்னது யாரு சார்? அங்க இருக்கும் போது ஒரு ஆக்டிங், இங்க வந்த ஒரு ஆக்டிங். இந்த வேலை எங்களுக்கு தெரியாது. நாங்கள் பேசுறது ஒரே பேச்சு தான். திருமாவளவன் போல எலெக்ஷனுக்கு முன்னாடி திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டை இந்தியாவை காப்பாற்றும், திமுக தான் அப்படியே ஒரு மாசம் தாவே கத்தான்றாரு. என்னைய இது? அவங்க மட்டும் இல்ல, கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அந்த முஸ்லீம் இயக்கமா இருக்கட்டும், மதிமுக இருக்கட்டும், எல்லாரோட ஸ்டாண்ட் என்ன? எதுக்காக திமுகவோட இருந்தாங்க, இனி எதுக்காக தாவேகவோட வந்திருக்காங்க? சொல்லுங்க. என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? என்ன கோட்பாடு நீங்க கடைபிடிக்கிறீங்க? நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு அண்ணாமலை ஜாதி ஒழிச்சிருவாரா? நீங்க பிரதர் மனசு தொட்டு சொல்லுங்க. விடுதலை சிறுத்தை கட்சி எதை வைத்து பயணம் செய்யுது சொல்லுங்க. ஒரு ஜாதி, அந்த ஜாதியை சார்ந்த இயக்கமாக தானே அது பார்க்கப்படுது, நடத்தப்படுது. இவங்க வந்து ஜாதி ஒழிப்பை பத்தி எப்படிங்க பேசலாம்? ஜாதியை ஒழிக்க வேணும்னு சொல்ற ஒரே ஆள் அவர் மட்டும் தானாமே. அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்லவும் இல்லை, செய்யவும் மாட்டாருன்னா அந்த பேச்சினுடைய பிம்பமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் திருமாவளவன் அவர்கள் அவருடைய செய்தி, அவருடைய பேச்சு, இப்ப நானே இருக்க பிரதர், சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் அட்டாக் பண்ணா என் பேச்சு நியூஸ்ல வருமா? இதே உதயநிதியை விமர்சனம் பண்ண முடியாது. காரணம், போன மாசம் தான் சூட்கேஸ் வாங்கினாங்க, இந்த மாசம் சோஃபா வாங்கியிருக்காங்க. அதனால சூட்கேஸை மறக்க முடியாது இல்லைங்க. அந்த சூட்கேஸ் வாங்கின விசுவாசத்திற்கு உதயநிதி அவர்கள் டச் பண்ண மாட்டாங்க, திமுகவை டச் பண்ண மாட்டாங்க. தாவக கிட்ட சோஃபா வாங்கிட்டாங்க, சோஃபா அடிமையும் ஆகிட்டாங்க, மந்திரி வேற கொடுத்துருக்காங்க, சொல்லவே வேண்டாம்.
அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வடிவேல் சொல்லுவார் பாருங்க. நான் அடிச்ச மணி கடவுளுக்கு கெட்டுச்சோ இல்லையோ அரசாங்கத்துக்கு கெட்டுச்சு. அதே போல திருமாவளவன் கட்சி அவர்கள் செய்யக்கூடிய அந்த கோஷ்டி மோதல், அவர்கள் செய்த திமுக செய்த துரோகம். திமுக கேவலமான கட்சியா இருக்கட்டுங்க, அந்த கட்சியால தானே வெற்றி பெற்றீங்க, அந்த கட்சி பேர் சொல்லி ஓட்ட வாங்கினீங்க. அதனாலதான் இப்ப திமுகவையும் தாவேக்காவையும் இணைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மைக்கு தான் சொல்றேன். இல்ல எனக்கு இந்த காங்கிரஸ் பேச்சு அண்ணன் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் பேசுற சிரிப்பா வருது. டெல்லியில ராகுல் காந்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு, திமுக நம்ம இந்தியா கூட்டணியில வரணும் இருக்கணும். ஆனா அதே ராகுல் காந்தி போன மாசம் விஜயோட பதவி ஏற்பருக்கு அவர் கையை கொடுக்க மாட்டாரு விஜய். இவர் நேஷனல் லெவல்ல ஒரு நியூஸ் ஆகணும்னு சொல்லி அவர் கையை புடிச்சு தூக்குறாரு. யாரு? ராகுல் காந்தி அவர்கள். இப்படி ஒரு அர்ப்பாரசியலை செஞ்சுட்டு ஸ்டாலின் ஐயா வாங்க வாங்கன்னு எப்படி வருவாரு? அவர் மனசுக்குள்ள 1008 வருத்தம். ஒரு படத்துல வரும் பாருங்க, உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா இந்த கவுன்சிலர்கிட்ட வரீங்க, இந்த கவுன்சிலருக்கே ஒரு பிரச்சனைனா நான் யார்கிட்ட போடுறதுன்னு ஒருத்தன் எல்லாருக்கும் மொட்டை அடிச்சுட்டு போயிடுவான் அந்த படத்துல. அதுபோல இன்னைக்கு அவர் எம்எல்ஏவே இல்லை, அவர் நிலைமையே பாவப்பட்ட நிலைமையா இருக்கு. அவரை வைத்து ஒரு நாடகத்தை காங்கிரஸ் அங்க அரங்கேற்றது. விடுதலை சிறுத்தை சொல்லுது, நாங்கள் இந்த மதவாத விஷயங்களை பற்றியும் மற்ற மாநில விஷயங்களை பற்றியும் திமுகவோட தான் இருக்கும். என்னங்க இது? எங்க யாராவது ஒருத்தர் விசுவாசமா இருங்க. ஒண்ணு மொததாரம் கல்யாணம் பண்றீங்க, அந்த மொததாரத்து குடும்பத்தோட ஒழுங்கா இருங்க. இல்ல மொததாரம் பிடிக்கல 2ஆம் தாரம் கல்யாணம் பண்றீங்க, டைவர்ஸ் வாங்கினா அங்க ஒழுங்கா இருங்க. 2ஆம் தாரம் கல்யாணம் பண்ணிட்டு ஆனாலும் எனக்கு முதல் தாரத்தை மறக்க முடியவில்லை, சட்டப்படி ஏற்றுக்கோமா நம்ம. அதே போலதான் ஒரு விஷயம், அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டீங்க, அவங்கள ஏமாத்திட்டீங்க, இங்கேயும் வந்துட்டீங்க, வந்த இடத்துல ஒழுங்கா இருக்கலாங்களே. வந்த இடத்துலயும் ஒழுங்கா இல்லாம அங்க ஒரு கால் இங்க ஒரு கால்னா அப்படி அங்க ஒரு கால் இங்க ஒரு கால் வச்சு மூக்கால் அழுகக்கூடிய இயக்கங்களாக இந்த கட்சிகள் எல்லாம் இருக்கு. அதுல இருந்தாலுமே திருமாவளவன் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பெயரை குறிப்பிட சொல்ல காரணம் என்ன? அவர் ஒரு சாதிய பிம்பம் மதத்தை பத்தி அவங்க மேல பூசுறாங்கல்ல. செய்தி சார், தலைவரை பத்தி பேசினாதான் சார் செய்தி. வீத லீடர்ஸ் ஒரு மாநாட போடுது. எந்த என்ஜிஓ இந்த அளவுக்கு ஒரு மாநாட போட முடியாது இந்தியாவில சொல்றேன், சான்ஸே இல்லை. அதை ஒருத்தர் நிறைவேற்றி காட்டுறாரு. எந்த விதமான ஒரு ஃபண்டமெண்டல் விஷயங்களும் இல்லாம இந்த அளவுக்கு சாதிக்கிறாரு ஒருத்தர். கூட்டத்தை பார்த்தீங்களா பிரதர்? கூட்டத்தை பார்த்தோன்னே பல பேருக்கு இங்க ஆட்டம் கண்டு போச்சு. நம்ம இவ்வளவு கட்டமைப்போட இருக்கோம், இத்தனை வருஷம் அரசியல் கட்சி நடத்துறோம், எவ்வளவுலாம் ஏமாத்திருப்போம், எவ்வளவுலாம் பொய் சொல்லியிருப்போம், எவ்வளவுலாம் சம்பாரிச்சு கொட்டியிருப்போம். நம்மளால முடியாதது போன மாசம் கட்சி விட்டு வராரு. கட்சி விட்டு கொஞ்ச நாள்ல 20 லட்சம் பேர் சேர்றாங்க. அந்த 20 லட்சம் பேர் தான் பொய்ன்னு ஏமாத்தணும். மீட்டிங் போடுறாரு, அங்கேயும் அலைகடலான ஆளுங்க சேர்றாங்க. என்ன இது? இந்த பிம்பமே சரியில்லையே. ஒருவேளை நடந்துருமோ, ஒருவேளை அப்படி இருக்குமோ? அது என்னன்னா 2031 2 பேருக்கு தான் போட்டி. ஆனால் அண்ணாமலை அவர்களா அண்ணன் விஜய் அவர்களா? இந்த நரேட்டிவ் இவங்களால ஏத்துக்க முடியல. பொதுவாக அரசியல்ல தேர்தல் நெருங்குகிற நேரத்துல தான் அந்த விஷயம் தெரிய வரும், யாருக்கு போட்டி, யாரு வலுவா இருக்கா. இந்த தேர்தல் அறிக்கைன்னு நிறைய பலூன்லாம் விடுவாங்க, அதெல்லாம் பார்த்த பிறகு ஒரு முடிவு வரும். ஆனா இப்பதான் உலக வரலாற்றில் அதிசயத்தில் 7வது அதிசயம் 8வது அதிசயம், எலெக்ஷன் முடிஞ்சு 5 வாரம் தான் ஒரு ஆட்சி அமைச்சு. அடுத்த போட்டி அண்ணாமலைன்னு எல்லா செய்தியிலையும் வருது. அவர் போகிற இடமும் கூட்டம் நிரம்பி வழியுது, ஸ்தம்பிச்சு போறாரு. 1 மணி நேரம் ஆகுது ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போறது. நாளைக்கு தேர்தலா? நாளைக்கு அண்ணாமலை முதலமைச்சர் போறாரா? காலம் 2031 வரை இருக்கு. ஆனா மக்கள் இன்னைக்கே ஒரு வெகுமதியை தராங்க. அப்போ அதோட இண்டிகேஷன் அவர் இருந்த இடத்துல அவருக்கான அங்கீகாரம் பெரிய அளவில் இல்லை. அவர் இருந்த இடத்துல அவர் சரியாக பயன்படுத்திக்கல. அவர் இருந்த இடம் அனைத்து மக்களாலும் ஏற்கப்பட்ட இடம் இல்லை. அதனால அவருக்கு ஒரு தயக்கம் இருந்தது, ஒரு கேப் பிட்வீன் பீப்புள் அண்ட் அண்ணாமலை இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு என்னைக்கு நான் தனியா வரேன்னாரோ அவரோட பெரிய கூட்டமே வர ஆரம்பிச்சிச்சு. இதுதானங்க ஒரு சக்சஸ். இன்னைக்கு அண்ணாமலை அறிக்கையை பத்தியும் அண்ணாமலை பேச்சை பத்தியும் எவ்வளவு ஆத்தென்டிகேட்டடா இருக்கு மக்களுடைய பேச்சு. இது அந்த தம்பி சொன்ன உண்மைதான், அந்த தம்பி பொய்ன்றது வராது. எல்லா செக்டர் ஆஃப் பீப்புள் பிரச்சனைக்கும் அவர் தான் குரல் கொடுக்குறாரு. இல்ல இப்போ அவர் மீது சாதிய ஒளிப்பாரான்னு சொல்லி திருமாவளவன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்து விரோதி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய விமர்சனம். அதுக்கு பதிலுமே பொள்ளாச்சியிலே சொல்லிட்டாரு. அதுல சொல்லும் போது அந்த கரூர் சம்பவத்தை குறிப்பிட்டு சொல்லும் போது எச் ராஜா அவர்கள் பெயரையும் குறிப்பிட்டார். அதற்கு எச் ராஜா அவர்கள் ஒரு வீடியோ போடுறாரு, என் பேரை உள்ள இழுத்து விடுறீங்க, பொய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையுமே முன்வைக்கிறாரு. சார் இவங்க அழிஞ்சிட்டாங்க சார், இவங்க கட்சி இன்னைக்கு இல்லை சார், இவங்க கட்சியை பத்தி பேசு பொருளும் இல்லை சார். இப்போ அவங்களுடைய கட்சியோட நடவடிக்கை என்னன்னா, ஏதாவது தலைவர்களுடைய பிறந்த தினம் இறந்த தினம்னா அவங்க மாலை போடுறது, மரியாதை செலுத்துறது, அங்கங்க உள்ளர்களை மீட்டிங் போட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான் சார். இவங்களுடைய இருப்பு இல்லாததுனால ஒரு தலைவர் என்ன தப்பா சொல்லிட்டாரு, அந்த இனாம் இடம் அந்த இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த இனாம் இடத்தை கொடுக்கணும்னு சொல்லி தேர்தல் அறிக்கை, ஏடிஎம்கேயோட தேர்தல் அறிக்கை அதானங்க. நீங்க யாரோட கூட்டில இருந்தீங்க, நான் சொல்ல அப்படின்னா உங்களை என்ன தப்பா சொல்லிட்டாரு. அந்த இனாம் இடம் அந்த மக்களுக்கு சேர வேண்டிய மக்களுக்கு சேரணும்னு சொல்லியிருக்காரு. வாட் இஸ் ராங் இந்த இதுல எங்க இந்து விரோதம் வந்துச்சு?
அதாங்க, அவங்க தமிழ்நாடு ட்ரெண்ட்லயே அவங்க இல்லை. தமிழ்நாடு எதை எதிர்பார்க்கிறது, தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, தமிழ்நாடு மக்களுடைய மன ஓட்டம் என்ன, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார். எதுவும் தெரிலன்றதால அதோட வெளிப்பாடு இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் போயிட்டாங்க. ஆனாலும் அவர்கள் பேசுவது தான் சரி என்பது போலவும், அவங்க தான் இந்துக்களுக்கு காப்பி ரைட்ஸ் வாங்குறது போலவும் ஒரு பேச்சுக்களை அங்கங்க பேசி இன்னும் சில பேர் ஏமாத்தணும்ல. பல பேர் ஏமாத்திட்டு இருந்தாங்க, நாங்க பல பேர் வெளியே வந்துட்டோம். இன்னும் அந்த சில பேரை ஏமாற்றுவதற்கு என்ன செய்யறது, அதுக்கு எதையாவது ஒரு செய்யதான் செய்யணும். இப்போ அவங்களுக்கு தொல்லையே இல்லை சார். உள்ளுக்குள்ள எல்லா தலைவர்கள், ஒரு கட்சி ஃப்ராங்கா பேசுவோம் பிரதர், நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், அவர் அந்த கட்சியை விட்டு வெளியே போறாரு, அந்த கட்சியிலே ஈர்ப்பு பெற்றிருக்கிறாரு, பப்ளிக்கும் அவர் ரொம்ப லைக் பண்ணுது. அவர் வெளியே போயிட்டு அந்த கட்சிக்கு ஒரு வருத்தம், ஒரு தலைவர்களுக்கு ஒரு வருத்தம், தொண்டர்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். ஆனா உலக வரலாற்றிலே பிஜேபி தலைவர்களுக்கு சந்தோஷம். ஏன்னு கேளுங்க, எல்லாம் போங்க, யார் விட போங்க, நான் அந்த அடுத்த பொறுப்பு வந்துடுவேன். அவங்களுக்கு மக்களை சார்ந்து பேசணும், மக்கள் விருப்பங்களை வந்து நம்ம குறைய தீர்க்கணும், கட்சிக்காரங்களுடைய விருப்பங்களை நம்ம தீர்க்கணும், கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் சரிவர இருக்கணும், நல்ல கூட்டம் வரணும். ஆள் இல்லையா, அப்பாடா நிம்மதி, நம்ம தான் அடுத்த அந்த பொறுப்புல. அந்த அடுத்து போட்டி வந்துருது, அந்த பொறுப்புக்கு யாரு, கட்சி என்ன ஆனா என்ன, மக்கள் என்ன ஆனா என்ன, தொண்டர்கள் என்ன ஆனா என்ன, அந்த 10 பேர் வாழ்க்கை, அந்த 10 பேருடைய அந்த செயல்பாடு 10க்குள்ள அடக்கிடுவாங்க அந்த கட்சியை. அப்ப எப்படி சார் அந்த கட்சியை கொண்டு செல்ல முடியும், போக முடியும், நாங்க பல இடத்துல பேசியாச்சு. இன்னைக்கு அந்த தலைவர்கள் இன்னும் கூட என்னையே இழுத்தாங்க, என்னையே பேசுறாங்க, அவங்க உள்ளுக்குள்ளே பேசிப்பாங்க சார். அது வந்து ஒரே ஒரு பஸ், ஃபர்ஸ்டாவது கொஞ்சம் பெரிய பஸ் எடுக்கலாம், இப்போ ஒரு சின்ன டெம்போ டிராவலர் எடுத்தா போதும், அந்த கட்சியை அடக்கிடலாம் நீங்க. காரணம், தொண்டர்கள் அந்த வண்டியோட ஏற்ற மாட்டாங்க. டெம்போ டிராவலர்ல கூட அந்த தலைவர்கள் ஏறி வந்துப்பாங்க, அந்த 13 தலைவர்கள் 10 தலைவர்கள் ஏறி வந்துப்பாங்க, தொண்டர்லாம் ஓடி பின்னாடியே. அப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கிய நிலைமையில இன்னைக்கு அந்த கட்சி இருந்துகிட்டு, ஒரு தலைவர் என்ன தவறா சொல்லிட்டாரு அதை வந்து நீங்கள் பேசி வீடியோ பண்ணணும்னு அவசியம் உங்களுக்கு? உங்களை ஏதாவது சார்ஜ் பண்ணிட்டாரா, இல்லை உங்களை அடிக்கடி பண்ணி சொல்லிட்டாரா, இல்லை இந்து விரோத செயல் தான் பேசிட்டாரா? ஒண்ணுமே இல்லை சார். இதுவரை இருந்த கட்சியில நாங்க நிறைய இடத்துல மேக்கப் பண்ண வேண்டிய சூழ்நிலை சார். இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்லை. நாங்க எங்களுக்கு மட்டும் மேக்கப் போட்டு வரோம், பேச்செல்லாம் உண்மைதான். ஃபர்ஸ்ட் இந்துக்களுக்கான கட்சி அப்படின்னு ஒரு பிராண்டிங்ல நாங்கள் போய் சிக்கிட்டோம். இன்று நாங்கள் ஒரு பப்ளிக் ஃபோரம்க்கு வரோம், எங்களுக்கு எல்லாருமே தேவை, எல்லாம் ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து, நான் ஒரு ஜாதியில் இருப்பேன், நீங்க ஒரு ஜாதியில் இருக்க தான் அதை செய்வோம். ஆனால் ஒரு தலைவர் கட்ஸோட சொல்றாரு, நான் எல்லாத்தையும் வீட்டில் பூட்டிட்டு வருவேன், நீ ஜாதியை பார்த்து வராத, நீ மதத்தை பார்த்து வராத, நீ மனிதனா பார்த்து வா, உனக்கான தேவையும் உனக்கான சேவையும் செய்வதற்கு இந்த அண்ணாமலை காத்து கொண்டிருக்கிறேன் என்கிறது அண்ணனுடைய செய்தி. இந்த பக்குவமே கிடையாது சார். பக்குவம்னா உங்களுக்கு பக்கவாதம் வந்துடும். இல்ல, இன்றைக்கு காமராஜ் அவர்களின் பிறந்த நாள், அதாவது அவருடைய அந்த பிறந்த நாள்ல பேசும்போது அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு, அன்றைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா காமராஜ் அவர்கள் தன் பதவியவே ராஜினாமா பண்ணிட்டு மக்களோட மக்களா பேசணும்னு சொல்லி அவர் மட்டும் ராஜினாமா பண்ணா மிக முக்கியமான தலைவர்களா ராஜினாமா பண்ண வச்சாரு, அதனாலதான் காமராஜ் பிளான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்றைக்கு பதவியில போய் ஏறி உட்காந்துட்டாங்கன்னா அவங்க இறக்குறது பெரிய கஷ்டமா இருக்குன்னு ஒரு லைன் வேற சொல்றாரு. யார சொல்றாரு அது? சார், காமராஜர் ஐயா அவருடைய இன்றைய பிறந்த நாள். ஒரு தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு தலைவருடைய வாழ்க்கை மக்களுக்கு எப்படி ஒரு பாடமா அமையணும், ஒரு தலைவர்னா அதுதாங்க. அவரை தொடுகிற அளவுக்கு ஒரு திட்டங்கள் இதுவரை தமிழ்நாட்டில் இல்லை. குழந்தைகளா சத்துணவு திட்டம், விவசாயிகளா அவங்களுக்கான திட்டம், இன்னைக்கு கல்வி தந்தைன்னு அவர் சொல்றாங்க, கல்வி கத்திருந்தவர்னு அவர் சொல்றாங்க. ஒருத்தர் வாழும் போது இந்த மக்கள் அவரையும் தோற்கடிக்கிறது. அதே போலதான் புரட்சியிலர் அண்ணாமலையோட தோல்வியும் கூட. இனி வரும் காலம் தோல்வின்றது எங்க வரலாற்றில் இருக்காது. காரணம், அந்த இயக்கத்தை சார்ந்த விஷயங்களுக்காக எங்களுக்கு பின்னடைவு பெற்றதும். காமராஜர் ஐயா ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷனரி லீடர், நிறைய மாற்றங்களை அந்த காலத்தையும் கொடுத்துருக்காரு. அதை இந்த காலத்தில் நிறைவேற்ற வந்த ஒரு தலைவர் தான் நான் அண்ணாமலை. நான் வந்து ஒரு முகபாவனைக்காக சொல்லலை, அவர் வெளிப்படையாக சொல்றாரு, நோபடி இஸ் பர்மனெண்ட். நான் தான் தலைவர்னா நானே தலைவர் கிடையாது, நீ துணை தலைவர்னா நீயே துணை தலைவர் கிடையாது, எல்லாருக்கும் சுழற்சி முறை தான். கட்டமைப்பை நல்லா வலுப்படுத்துவோம், எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுப்போம், எல்லாரையும் அந்த விஷயங்களை நம்ம ஈடுபடுத்துவோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு தலைவர்களை உருவாக்குவோம். ஒரு தொலைநோக்கு திட்டம் பிரதர். அவர்கிட்ட உட்காந்துங்க நமக்கு பிரெயினே அப்படியே ஒரு மாதிரி ஒரு சேனலைஸ் ஆகிடும். எப்படி என்ன வாட் இஸ் நெக்ஸ்ட் நம்ம யோசிக்கிற அளவுக்கு அவருடைய கான்வர்சேஷன் இருக்கும். அதானுங்க ஒரு தலைவருடைய ஸ்டஃப். காமராஜர் ஐயா இன்று இல்லை, நம்மோடு இருக்கக்கூடிய காமராஜர் ஐயா ஆனால் அண்ணாமலை அவர்கள் நிறத்திலையும் சரி குணத்திலையும் சரி அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த மக்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷனை கொடுப்பாரு. அதை சூழ்ச்சி செய்ய மாட்டார், அரசியல் செய்ய மாட்டார். எப்படி இதை அரசியல் பண்ணலாம் அந்த தாட்டே கிடையாது அவருக்கு. அதற்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய தலைவர் தானே தமிழ்நாட்டுக்கு தேவை.
அவதூறு அரசியல் தேவையா உங்களுக்கு? இல்ல பழி அரசியல் தேவையா உங்களுக்கு? இதெல்லாம் வேண்டான்னு ஒரு தலைவர் சொல்றாரு, அந்த தலைவரை வேண்டும்ன்றாங்க மக்கள். இதுதான் இன்றைய ஒரு தலைப்பு செய்தி. ஒரு சாதாரண ஆளு, ஒரு என்ஜிஓ. உங்களுடைய தலைவருக்கான குணங்களை நீங்க அப்படி வரிசைப்படுத்துறீங்கல்ல, அதே நேரத்துல ஒரு யூடியூபராக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கர் பேசும்போது சொல்றாரு, ஏன் அண்ணாமலைகள் இன்னும் கட்சி ஆரம்பிக்கல, இயக்கமா தான் இருக்கு, வந்துட்டீங்க கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, ஏன் இன்றைய தாவேக்கார சேர்த்து விமர்சனம் பண்ணுங்களேன், ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன்னா விஜயை தொட்டா ஒரு மாதிரி நெகட்டிவ் ஆயிருமோ நமக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு எதிராக அவர் விமர்சனத்தை வைக்கிறார். அப்படி வந்தோன்னு நீங்க விமர்சனம் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்களே சார். அவர் ஒரு ஏஜென்சி வச்சு நடத்துறாரு சார். எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா பணம் கொடுத்தாருன்னா எடப்பாடி ஐயா தான் அவர் இருக்காரே, பயங்கர கெப்பாசிட்டி. எப்படி கெப்பாசிட்டி? அவங்களுக்குள்ள ஒரு 3 பேர் இருக்காங்க, கரகாட்ட கோஷ்டி மாதிரி. இவர் ஒன்று பேச, அவங்களோட பேர் ஆட, நானும் என் பிரதர் அதை வேடிக்கை பார்க்க, பிரதர் இந்த வடிவல் படுத்த வருமே, அது போல அவர் ஒரு கரகாட்ட கோஷ்டியை வச்சுக்கிட்டு அவர் பேசுறதா செய்தின்னு சொல்லிக்கிட்டு தாடி அப்படியே தடவி 10 கருத்தை சொல்லிட்டாருன்னா அவர் பெரிய புரட்சியாளர்னு அவர் மனசுக்குள்ளேயே ஒரு எண்ணம். ஒரு தனி மனிதனாக இருந்து அவர் இந்த சமூகத்தில் செய்த புரட்சி என்ன? இவரெல்லாம் கருத்து சொல்ல தகுதி உள்ளவர். இவரெல்லாம் அவரோட அலிகேஷன்லாம் பார்த்துருக்கோம்ல பிரதர். நம்ம ஒருத்தரை தனி மனித தாக்குதல் செய்யறது, ஒரு போலீஸ் ஆஃபீஸரை மாத்தினாரா டான்ஸ் ஆடுறது, பக்குவமற்ற ஒரு நபர். இவரெல்லாம் ஒரு மீடியாவில் எவ்வளோ தூரம் மக்கள்லாம் பார்க்கறது, அவரை நீங்கள் ஏற்கிறதே என்னால் ஏற்க முடியல. அண்ணாமலை ஏன் பேசலை? ஏன் விஜய் தொட்டா பிரச்சனை ஆயிடுமா? ஏன் நீங்கள் மட்டும் ஏன் போன ஆட்சி வரை விஜய் பற்றி பேசாமல் இருந்தீங்க? எடப்பாடி தான் நீங்கள். அப்போ இன்னைக்கு விஜய் பற்றி பேசுகிறவங்க உங்களுக்கு பணம் வருதா, வியூஸ் வருதா? உங்கள் ஆதாயத்திற்காக மக்கள் தலைவர்கள் இழுத்து பேசுறதா? அண்ணாமலை கால் தூசுக்கு வருவார். இவர் என்னவா இருந்தார்? இவருடைய பயணம் என்ன? எப்பப்பா இந்த கிசு செய்திகள், அங்க கஞ்சா வித்தாங்க, அந்த இடத்துல ஹெராயின் கொடுத்தாங்க, இவரை வச்சிருந்தாங்க, அவங்க கூட ஒன்றாங்க. உனக்கு ஒன்று தெரியுமா? நான் ஒரு ப்ரூஃப் உள்ளாட்டு இருக்கேன். ஆடியோவையும் வீடியோவையும் லீக் பண்ணிக்கிட்டு மற்றவங்களோட பர்சனல் லைஃப்ல போய் இன்வால்வ் ஆகுது. இவரெல்லாம் ஒரு பொதுத்தளத்தில் இவர் பெரிய ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பர்சன் மாதிரி, இவர் பெரிய பத்திரிகையாளர் போர்வையில் உட்கார்ந்துக்கிட்டு வர தலைவர்கள் எல்லாம் இவர் இழுத்து பேசுறது இஷ்டத்துக்கும். இவரெல்லாம் பேசுறதெல்லாம் பார்த்து மக்கள் எல்லாம் மூல செலவையை மாக்க போட்டுருவாங்களா? இதே எடப்பாடினர் என்ன ஆச்சு அவர் கதை? ஏடிஎம்கே தான் செஞ்சது. திமுக ஒழிகினர், ஏடிஎம்கேவோட டிஎம்கே அதிகமா சீட்டு வாங்கியிருக்கே. சவுக்கு பேச்சு, அவர் பேச்சுல இருக்கக்கூடிய சவுக்கு எடுத்துதான் அவர் ஏதாவது பண்ணணும். தவறு. ஒரு தலைவர் ஏன் இது என்ன பேச்சு இது? அவர் விஜய் பத்தி பேசல, நீங்க சொன்ன பேசிருக்கணும். அப்போ சரி, நீங்க ஏன் திமுக பத்தி பேச மாட்டீங்க? திமுக பத்தி ஏன் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் கேட்டீங்களா? நான் கேட்கலாமா சார்? ஒரு தலைவர் பக்குவத்தோட பயணிக்கிறாரு, உங்களுக்கு ஏன் நீங்க இதை பத்தி ஏன் விமர்சிக்கிறீங்க? இவரு சீசனுக்கு இவரு மாம்பழ சீசன் எப்படி வருதோ, தர்பூசணி சீசன் எப்படி வருதோ, இவர் சீசனுக்கு சீசன் அங்க குதிக்கிறது போல நாங்கள் மக்களுக்கு பயணிக்கிறோம் சார். கன்சிஸ்டன்ட் லீடர் சார் இவரு. இன்னைக்கு எல்லா இடங்களிலும் அண்ணாமலை அண்ணன் வந்தாருன்னா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். அண்ணாமலை அண்ணன் வந்தாருன்னா புது பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் வராது. அண்ணாமலை அண்ணன் வந்தாருன்னா எல்லா செக்டாரின் விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தகுதி பெற்றவர். அவர் டேட்டா ஒரு கால் தூசு வருவார, ஒரு ஸ்லேட்ல தப்பா எழுதி வச்சுக்கிட்டு பேசுறதுக்கும் பார்க்காம டாப்புன்னு பேசுவார். சரவடி போல பேசக்கூடிய அந்த அண்ணாமலை எங்க, சாக்கடை போல பேசக்கூடிய சவுக்கு சங்கர் எங்க? அதனால இவரெல்லாம் அண்ணனை பத்தி பேசுறது, அவர் விமர்சிக்கிறதா பெருசா நம்ம பேச வேண்டாம். இல்ல, விமர்சனங்களுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்காமலே இவ்வளவு விமர்சனங்கள் வந்து சாயுதே, இதை புறம் தள்ளி விட்டு புதிய கட்சி ஆரம்பிச்சு சர்வே பண்ணிடலாமா? 2031 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் புரட்சி இளைஞர் அண்ணாமலையார். இந்த டைட்டிலுக்காக தான் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த பையன் இவ்வளவு தூரம் பண்றவன் இவன் அதிகம் அடைஞ்சிருவான். இது வெகு மக்களுடைய பேச்சு. மீடியாக்காரங்க, பத்திரிகைக்காரங்க என்னென்னமோ பேசுறாங்க. அண்ணாமலை செய்தது தப்பு, அவர் பண்ணது துரோகம். அவரு எதுக்காக பண்ணாரு? ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மூல செலவாடு நினைக்கிறாங்க. ஆனா பார்க்கக்கூடியவங்க கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துறாங்க. அவர் ஏற்கப்பட்ட தலைவர், மக்களால் போற்றப்படக்கூடிய தலைவர். ஒரே ஒரு கருத்து தாங்க, நல்ல படிச்ச மனுஷன், மக்களுக்கு பிடிச்ச மனுஷன். நீங்க என்ன செய்தாலும், நீங்கள் உங்க யூடியூப் சேனலுக்கு நீங்க என்ன பேசினாலும் மக்கள் தானங்க வாக்களிக்க போறது. நாங்க யாருக்காக கட்சி நடத்துறோம்? இந்த யூடியூப்ல பேசக்கூடிய 4 பேருக்காகவும் அவங்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்காகவும். வெகுஜன மக்கள், பொதுமக்களுக்கான இயக்கம் வருகிற அண்ணாமலையுடைய இயக்கம். அதனால இந்த இயக்கத்தால் மக்களுக்கு ஏதாவது நல்லது நடக்குதா, மக்களுக்கு ஏதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்குதா, இந்த நாட்டுக்கு ஏதாவது முன்னேற்றத்தை தருதான்றதுதான் செய்தியாக இருக்கணுமே தவிர இன்னொன்னும் கேளுங்க. இப்ப இந்த மீடியாக்காரங்களாம் பெருமையா பேசுறீங்களே, சில பேர் கேட்கறாங்க, இவ்வளோ பெரிய மீட்டிங் பணம் எங்க வந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு விமர்சனம் இல்ல, இது எவ்வளவு பெரிய ஒரு கேவலமான விமர்சனம் பாருங்க. எப்பயுமே ஒரு மீட்டிங் நடத்தினா எதை பேசணும்? நம்ம அந்த மீட்டிங்ல பேசின கருத்து,
அந்த மீட்டிங்ல வந்த கூட்டம், அந்த மீட்டிங்ல நீங்க பேசுறது இது சரி அது தவறுன்னு சொன்னா அது ஒரு ஆரோக்கியமான வாதம். இதே போல எல்லா கட்சியும் மாநாடு போடுது, அங்கெல்லாம் போய் கேட்பீங்களா நீங்க எங்க அந்த துட்டுன்னு? என்னங்க அரசியல் இது? இவ்வளவு விமர்சனங்கள் இவ்வளவு கீழ்த்தரமா இருந்தா பதில் எப்படி இருக்கும்? நாங்க டிப்ளமேட்டிக்கா பேச முடியுமா? நீங்க எந்த அளவுக்கு இறங்குறீங்களோ அதை விட ஒரு படி கீழே நாங்களும் இறங்கி பேசுவோம். அதுக்கு எங்களுக்கு எல்லா விதமான ட்ரைனிங்கும் எங்க தலைவர் கொடுத்துருக்காரு. ஆனா தற்போதைக்கு அவர் எடுத்துக்கக்கூடிய நரேட்டிவ், அவர் எடுத்துக்கக்கூடிய மூமெண்ட், தாவேக்காக்கு ஆதரவுன்னு ஒருத்தர் கூட சொல்ல. சச் அ பிரில்லியன்ட் பர்சன்பா, இதான் படிச்சு இருக்கணும்ன்றது அப்படின்றத மக்களுடைய பார்வையா இருக்கு. 2031 போட்டிக்களம் மாறுது, அரசியல் களத்தை இன்றைய ஒருத்தர் மாத்துறாரு. அந்த மாற்றத்தை பார்த்து இங்க இருக்கக்கூடியவர்களால் பெரிய ஏமாற்றமா இருக்கு. அதை தாங்க முடியாத வழியில இன்றளவுல ஒப்பாரினுடைய பேசிக் இப்பதான் அம்மா அம்மா நாளாக பாருங்க. ஐயோ ராமா நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுவாத காட்சியை நீங்கள் வருகிற காலத்தில் நிச்சயம் பார்ப்பீங்க. ஓகே சார், உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எவ்வளவு பகிர்ந்து வைக்கிறோம். நன்றி, தொடர்ந்து பேசுவோம். நன்றி.